வீடியோலயும் ஒவ்வொரு கண்ட்ரில இருந்து காம்ப்ளெக்ஸான டிஃபரெண்டான டிஷ்ஷஸ்லாம் நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில நம்ம இன்னைக்கு பார்க்க போற ஒரு டிஷ் ரொம்பவே சிம்பிளான ஒரு டிஷ். இந்த டிஷ்ஷோட டிஃபிகல்ட்டி லெவல் பார்த்தீங்கன்னா ஒரு பிகினர் கூட இந்த டிஷ்ஷை ஈஸியாக செஞ்சிடலாம். அந்த அளவுக்கு சிம்பிளான டிஷ் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த டிஷ்ஷை பற்றி எப்படியும் நீ சொல்ல தான் போகிற. இந்த டிஷ் எந்த கண்ட்ரியோடதுன்னு தானே நீங்கள் நினைக்கிறீங்க? நெதர்லாந்து. வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். நான் பிரேம்குமார் மோகன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டிஷ் Poffertjes ஃப்ரம் நெதர்லாண்ட். இந்த டிஷ் பார்க்கறதுக்கு நம்ம ஊரில் செய்கிற பணியாரம் மாதிரி இருக்கும். ஆனால் இந்த டிஷ்க்கும் பணியாரத்துக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்த ரெசிபிக்கு ரொம்ப பாப்புலராக 2 ஆரிஜின் ஸ்டோரி இருக்குது. அதில் முதல் ஆரிஜின் என்னன்னா, டச் குரு மடத்தில் செய்கிற ரெசிபியை தெரிஞ்சுக்கிட்டு அந்த ரீஜியனில் இருக்கிற வணிகர்கள்லாம் இதுக்காகவே தனியாக ஒரு பேனை கிரியேட் பண்ணி அந்த பேன் மூலிமா மாஸ் ப்ரொடியூஸ் பண்ணி இந்த டிஷ்ஷை அந்த ரீஜியனில் கமர்ஷியலைஸ் பண்ணதாக ஒரு ஆரிஜின் இருக்குது. ரெண்டாவது ஆரிஜின் என்னன்னா, இந்த டிஷ் பிரெஞ்சு மொனாஸ்டரியிலிருந்து நெதர்லாண்டுக்கு பிரெஞ்சு ரெவல்யூஷன் மூலியமா வந்துச்சுன்றதாகவும் ஒரு ஆரிஜின் இருக்கு. இந்த Poffertjes buckwheat flour அண்ட் ஈஸ்ட்டை பேஸா வச்சு செய்யற ஒரு டிஷ். buckwheat flour அப்படின்னா கோதுமை மாவு கிடையாது. buckwheat அப்படின்னா பாப்பரைன்னு சொல்லுவாங்க. இந்த பாப்பரை கொஞ்சம் ரேரான ஐட்டம் தான் இங்கே தமிழ்நாட்டில். அதுக்கு பதிலாக நீங்கள் சோளம், கம்பு, ஓட்ஸ், கினோவா, ப்ரௌன் ரைஸ் இந்த மாதிரி எந்த மாவு வேணாலும் யூஸ் பண்ணலாம். அதுக்கு பதிலாக நீங்கள் நார்மல் கோதுமை மாவு கூட யூஸ் பண்ணலாம். இல்லைனா நீங்கள் buckwheat flourலேயே தான் இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒன்றும் இஷ்யூ இல்லை. நான் buckwheat flour வாங்கிறதுக்கான அமேசான் லிங்க்ஸும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த Poffertjes நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பணியாரம் மாதிரியான ஒரு டிஷ் தான். ஆனால் இது ஸ்பெரிக்கலாக இருக்காது, கொஞ்சம் கான்வெக்ஸ் ஷேப்பில் இருக்கும். உங்களுக்கு சிம்பிளாக புரியுற மாதிரி சொல்லணும்னா, இந்த டிஷ் பால் மாதிரி இருக்காது. இது ஒரு மினி இட்லி ஷேப்பில் இருக்கும். இந்த Poffertjes செய்யறதுக்கு ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் பேன் இருக்குது. இந்த பேனும் இந்த ஷேப்பு கிரியேட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு பேன் தான். நான் இன்னைக்கு நார்மல் பணியாரம் பேனில் தான் செய்கிறேன். உங்ககிட்ட என்ன பேன் அவைலபிளாக இருக்கோ அந்த பேன் யூஸ் பண்ணி நீங்கள் இந்த டிஷ்ஷை செஞ்சு பார்க்கலாம். இந்த Poffertjes சம்மர் ஃபெஸ்டிவல்ஸ்லையும் சரி, கிறிஸ்மஸ் டைமான வின்டர் ஃபெஸ்டிவல்ஸ்லையும் சரி, நெதர்லாண்டில் நிறைய ஸ்டால்ஸ் போட்டு விற்கிறத நீங்கள் நோட்டீஸ் பண்ணலாம். நீங்கள் நெதர்லாண்டில் இருந்தால் இந்த Poffertjes சின்னதாக இருக்கிறதுனால இதை 1-2 விற்க மாட்டாங்க. இதை டசன் கணக்கில் விற்பாங்க. இந்த Poffertjes கூடவே மெல்டட் பட்டர் வச்சு இதுக்கு மேலே பவுடர் சுகர் இல்லைனா ராஸ்பெரி ஜாம் போட்டு சர்வ் பண்ணுவாங்க. பேட்டர் ரெடி பண்ணியாச்சுன்னா இந்த Poffertjes 3 hours செஞ்சு முடிச்சிருங்க. அப்போ தான் இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப சிம்பிளான டிஷ் தான். சரி, இப்போ வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு மில்க் ஆட் பண்ணி அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட் ஆட் பண்ணி இந்த மில்க்கும் ஈஸ்ட்டும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்துக்கோங்க. இந்த மில்க் கொஞ்சம் வார்மாக இருக்கணும். மில்க்கும் ஈஸ்ட்டும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகிறதுக்குள்ளே நம்ம மாவு சலிச்சு எடுத்துடலாம். ஒரு பவுலில் ஃபில்டர் வச்சு 1 கப் அளவுக்கு buckwheat ஃப்ளாரும் 1 கப் அளவுக்கு மைதா அண்ட் இந்த மாவுக்கு தேவையான சால்ட், இது 3த்தையும் ஆட் பண்ணதுக்கப்புறமா இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்படி பண்ணுறதுனால இந்த மாவில் லம்ஸ் இருந்துச்சுன்னா அதை ஈஸியாக எலிமினேட் பண்ணிடலாம். மாவு ஃபில்டர் பண்ணியாச்சு. இப்போ இந்த மாவில் வேறு எதுவும் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாவை ட்ரையாகவே ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாவில் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மெல்டட் பட்டர் அண்ட் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மில்க் அண்ட் ஈஸ்ட்டை 2/3 இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாவை லம்ஸ் எதுவும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாவு கெட்டியாகிற மாதிரி இருந்துச்சுன்னா தேவைப்படுற அளவுக்கு எக்ஸ்ட்ரா மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாவு நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாவை ஒரு போரிங் கன்சிஸ்டன்சி கொண்டு வந்துடுங்க. இந்த மாதிரி இருக்கணும். இந்த ஸ்டேஜில் இந்த மாவு கூட 1.5 டேபிள் ஸ்பூன் ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணிக்கணும். இந்த ப்ரௌன் சுகர் இந்த Poffertjes நல்லா கேரமலைஸ் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த மாவு கூடவே ப்ரௌன் சுகர் நல்லா மிக்ஸ் ஆகி சேம் ஓல்டு போரிங் கன்சிஸ்டன்சிக்கு வரணும். இந்த மாதிரி இருக்கணும். இந்த மாவை ஒரு மூடி போட்டு ரூம் டெம்பரேச்சரில் 1 hour வைக்கணும். இந்த மாவு 1 hour ரூம் டெம்பரேச்சரில் வச்சிருக்க இந்த டைமில் நம்ம இந்த வீடியோக்கான ஸ்பான்சரை பார்த்துடலாம். திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை பாஸ்தா ஹவுஸ். இந்த பாஸ்தா ஹவுஸில் கஸ்டமைஸ்டு பாஸ்தா கிடைக்கும். உங்களுக்கு தேவையான பாஸ்தா எந்த ஷேப்பில் வரணுன்றதும், இந்த பாஸ்தாக்கு யூஸ் பண்ணுற சாஸ் என்ன சாஸ் யூஸ் பண்ணணுன்றதும் நீங்கள் டிசைட் பண்ணலாம். இது கூடவே ஃப்ரைட் சிக்கனும் அவங்க சர்வ் பண்ணுறாங்க. இந்த ஃப்ரைட் சிக்கன் கிளாசிக் ஃப்ரைட் சிக்கன்லேருந்து கொரியன் ஃப்ரைட் சிக்கன் இருக்கும். 4 வெரைட்டி ஆஃப் ஃப்ரைட் சிக்கன் இங்கே அவைலபிளாக இருக்குது. இந்த பாஸ்தா ஹவுஸ் வேறு யாரும் இல்லை, என்னோட கடை தான் இந்த பாஸ்தா ஹவுஸ். நான் தான் இந்த கடையை ரன் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு இந்த பாஸ்தா ஹவுஸ்க்கு ட்ரை பண்ணணும்னு தோணுச்சுன்னா பாஸ்தா ஹவுஸ் வெல்லூர் அப்படின்னு கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதுக்கான மேப், லொக்கேஷன் எல்லாமே தெரிஞ்சுக்க முடியும். இந்த பாஸ்தா ஹவுஸ்க்கான இன்ஸ்டாகிராம் ஐடியும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். நவ் பேக் டு குக்கிங் Poffertjes. இந்த மாவு 1 hour ரூம் டெம்பரேச்சரில் இருக்குது. இந்த மாவு ஓப்பன் பண்ணி ஸ்லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம்
இந்த மாவு பாஃபர்ட்ஜீஸ் செய்கிறதுக்கு ரெடி. பாஃபர்ட்ஜீஸ் பேனை ப்ரீ ஹீட் பண்ணி, இன் மை கேஸ் நான் பனியாரம் பேன் யூஸ் பண்ணுறேன். இந்த பேனில் கீ ஆர் பட்டர் எதனா ஆட் பண்ணிக்கலாம். பட்டர் கொஞ்சம் தாராளமாகவே ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பட்டர் இந்த பாஃபர்ட்ஜீஸ்க்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். ஆல்சோ கொஞ்சம் அதிகமான பட்டர் ஆட் பண்ணுறது பாஃபர்ட்ஜீஸை திருப்பி போடுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். பேட்டரை ஒவ்வொரு குழிலையும் ஊற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி ஒரு ஸ்குவீசர்லேயோ இல்லை இந்த மாதிரி கிளாஸ்லேயோ ஊற்றி அதுக்கப்புறம் இதை பேனோட ஒவ்வொரு குழிலையும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பேட்டரை நான் ஆக்சுவலாக போர் பண்ணும்போது கூட இந்த மாதிரி சிசில் ஆகிறத நோட்டீஸ் பண்ணல. ஆனால் ஸ்லோ மோஷனில் இதை பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. இந்த பாஃபர்ட்ஜீஸ் ஒரு சைடு நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ இதை வுடன் ஸ்கியூவர் வச்சு ஃப்ளிப் பண்ணி போட்டு இன்னொரு சைடும் நல்லா குக் பண்ணலாம். உங்களுக்கு ஒரு வுடன் ஸ்கியூவர் வச்சு இதை திருப்பி போடுறதுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குன்னா 2 வுடன் ஸ்கியூவர் வச்சு இதை ஃப்ளிப் பண்ணி போட்டுக்கலாம். நம்ம ஆட் பண்ண ப்ரௌன் சுகர் நல்லா கேரமலைஸ் ஆகி பாட்டமில் நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு. இந்த பாஃபர்ட்ஜீஸ் 2 சைடுமே நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ இதை வுடன் ஸ்கியூவர் வச்சு ஒன்றா குத்தி நம்ம இந்த பேன்லேருந்து எடுத்து பிளேட் பண்ணிக்கலாம். இந்த பாஃபர்ட்ஜீஸை நீங்கள் ப்ளெயினாக கூட சாப்பிட்லாம். இந்த பாஃபர்ட்ஜீஸோட டேஸ்ட் இன்னுமே பெட்டராக இருக்கும். எப்போ தெரியுமா? இந்த பாஃபர்ட்ஜீஸ்க்கு மேலே நம்ம பவுடர் சுகர் டஸ்ட் பண்ணி, பவுடர் சுகர் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக வேணும்னாலும் சரி, நிறைய வேணும்னாலும் சரி. இது கூடவே பட்டர் வச்சு சர்வ் பண்ணும்போது ரெசிபி பார்ட் மட்டும் பார்த்துட்டு நீங்கள் வீடியோவை க்ளோஸ் பண்ண போகிறீங்கன்னா, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் ரெசிபி அண்ட் see you again. இந்த பாஃபர்ட்ஜீஸ் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாவோ இல்லை ஸ்நாக்காவோ இல்லைனா டெசர்ட்டாவோ கூட சாப்பிட்லாம். நெதர்லாண்ட் மேப்பில் எங்கே இருக்குது? இந்த டவுட் எனக்கு ரொம்ப நாளாக இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ஏன்னா நெதர்லாண்ட், நியூசிலாண்ட் அண்ட் ஸ்விட்சர்லாண்ட் இந்த மாதிரி நிறைய லேண்டுன்ற நேமில் இருக்கிறதுனால நெதர்லாண்ட் யூரோப்போட டாப் லெஃப்ட் பார்ட்டில் இருக்குது, பெல்ஜியமுக்கு கொஞ்சம் பக்கத்தில். இப்போ நெதர்லாண்ட் மேப்பில் எங்கே இருக்குன்னு நீங்களும் தெரிஞ்சுக்கிட்டீங்க. நான் உங்களுக்கு பிடிச்ச கண்ட்ரிலேருந்து ஏதோ ஒரு டிஷ்ஷை ட்ரை பண்ணோம் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிள். நீங்கள் அந்த கண்ட்ரியோட நேமை மட்டும் கமெண்ட்ஸில் டைப் பண்ணுங்கள், மற்றதை நான் பார்த்துக்கிறேன். வேறு ஒரு டிஷ்ஷை பற்றின இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் அண்ட் ரெசிபி வீடியோஸோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் டோன்ட் ஜஸ்ட் லிவ் யுவர் லைஃப் மை ஃப்ரெண்ட், love your life, and that's the beginning of actually living your life. Poffertjes pasta house, it's that simple. டிஷ்ஷை ட்ரை பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிள், ரொம்ப சிம்பிள். இன்றைக்கி நம்ம எந்த டிஷ்ஷை பற்றி பார்க்க போகிறோன்னா நெதர்லாண்ட். ஓகே, இந்த 2 ஆரிஜின்லையுமே கோதுமை மாவு வச்சு செய்கிற டிஷ்ஷாக தான் முதல்ல இந்த பாஃபர்ட்ஜீஸ் இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறமா கோதுமையோட விலை ஏறினதுனால அதுக்கு பதிலாக பக்வீட் ஃப்ளார் அப்படின்னு ஒரு டைப் ஆஃப் மாவு யூஸ் பண்ணி இந்த பாஃபர்ட்ஜீஸை செய்ய ஆரம்பித்தாங்க. பட் ஐரனி என்னென்னா, இப்போ கோதுமையோட பக்வீட் ஃப்ளாரோட விலை தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. அடுத்த வாரம் எந்த கண்ட்ரியோட டிஷ்ஷை நான் பண்ண போகிறேன்னா எனக்கே ஐடியா கிடையாது, நானே இன்னும் டிசைட் பண்ணல. அதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த டிஷ் நான் ஏற்கனவே சொன்னேன். பேட்டரி பிளிங்க் ஆகுது.